கீரை போடுறதுக்காக காடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. மேட்டுப்பாத்தி எல்லாமே வந்து போட்டு ரெடியாக இருக்குது. இனி கீரை விதை போட வேண்டியது தான். கீரைக்கு வந்து பெட்டு நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னா 4 அடி அகலமும் 40 அடி நீளமும் வந்து போட்டிருக்குறோங்க. 4 அடி அகலத்துக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை எத்தாதுங்க. நம்ம வாய்க்காலில் நின்று தானே இதில் களையெல்லாம் எடுக்க போகிறோம். அதனால வந்து அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கை எத்தாதுங்கிறதுனால அப்படியே 4 அடி போட்டாச்சு. நீளம் வந்து 50 அடி வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 50 அடி வரைக்கும் போட்டுக்கலாம். நாங்கள் 40 அடி தான் போட்டிருக்குறோம். இப்போ வந்து இதில் மண் இல்லைன்னா மணல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து தான் நம்ம கீரை போடணும். நம்ம கீரை விதை மட்டும் சும்மா அப்படியே போட்டோம் அப்படின்னா எல்லாம் அங்கங்கே குட்டு குட்டாக விழுந்து முளைச்சிருங்க. அது வந்து நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கும். நம்மளுக்கு ஏகமாக வந்து விதை விழுகாது. அதனால நான் வந்து எம்சாண்ட் பழசு இருந்துச்சுங்க. அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டாச்சு. மண் கணக்கு வந்து 10 அடிக்கு ஒரு 400லேருந்து 500 கிராம் மண் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைய எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைக்க வேண்டியது தான். அடிக்கிற காற்றுக்கு விதை பாத்திக்குள்ளே விழுகுதா இல்லை அந்த பக்கம் போய் விழுகுதான்னு தான் தெரிய மாட்டேங்குதுங்க. அந்தளவு காற்று அடிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போட்டுட்டு இருந்தோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம கீறி விட்டுட்டோம் அப்படின்னாலே ஜம்முன்னு வந்து முளைச்சி வந்துடும். நம்ம மேட்டுப்பாத்தி போட்டதுனால தண்ணியெல்லாம் கட்ட முடியாதுங்க. ரெயின் ஹோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லரும் போட்டிருக்கோம். அதிகமாக வந்து ரெயின் ஹோஸ் தாங்க போட்டிருக்கோம். அதில் தண்ணி தெளிக்காத இடத்துல மட்டும்தான் ஸ்ப்ரிங்க்லர் போடுற மாதிரி இருக்குது. 4 நாளுங்கீழே எல்லா கீரையும் சூப்பராக வந்து முளைச்சி வந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது.